இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாப்போம், மூவாதான் பாப்போம். பத்மாமா, நாங்களும் உள்ள வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் நீங்களாம் வர வேண்டாம். அம்மா, நாங்களும் உள்ள வரோம். அட வரட்டும். அப்படியா? சரி, வாங்க. ஹலோ சார். வாங்க மேடம், உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். போஸ்டர்ல பார்த்த மாதிரி ஸ்டைலா இருக்கீங்க மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. ஓட்டு கேட்க டெய்லி வெயில் அலைச்சல் அதிகம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேரா இருப்பேன். என்ன பண்றது, பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சுல்ல. மேகலா மேடம் எல்லாத்தையும் சொன்னாங்க. துளசி இன்ஸ்பெக்டரவே டென்ஷன் பண்ணிருக்கா. என்ன சார் சொல்றீங்க? உங்களையுமா? மேடம், அந்த துளசி வெரி டேஞ்சர் மேடம். நடு ரோட்ல வச்சு என்னைய அசிங்கப்படுத்திட்டா. எவ்வளவு புளிய பத்துக்க என்ன பில்லு கட்ட வச்சுட்டா. பச்சை துரோகி. அநியாயம் சார். சும்மாவா விட்டீங்க நீங்க? ஏதோ தெரியாம ஒரு முறை மிஸ் ஆயிடுச்சு, இனிமேல விட முடியாது. அத நினைச்சாலே எனக்கு தூக்கமே வரல. எனக்கே என் மேல கோவமா வருது. அப்போ துளசிக்கு லாடா இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானே? உங்க கவலை எனக்கு புரியுது. நியாயமா உங்க கவலையை போக்க வேண்டியது என் கடமை. துளசியை தோக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் சார். நான் சொல்ற மாதிரி நீங்க மிஸ் ஆகாம பண்ணீங்கன்னா பத்மாவோட வெற்றி 100% கன்ஃபார்ம் தான். சரிங்க மேடம். என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது? இவங்களுக்கெல்லாம் அங்க என்ன வேலை? போலீஸ் ஸ்டேஷன்லயா? நான் மனுஷன் இல்ல, மிருகம் தான். மனுஷன் பாதி மிருகம் பாதி கிடையாது. முழுசா மிருகம் தாண்டி. கடிச்சு கொதறிடும், ஒழுங்கா ஓடி போயிடுங்க. என்ன வேலையா இருக்கும்? என்னோட யோகம் சரியா இருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் கூட ஏதோ டீல் பேசுறாங்க. டீலா? புரியலையே. சிவா, நாம என்னதான் உங்களை மன்னிச்சு விட்டாலும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாம விட்டுட்டோம். அந்த இன்ஸ்பெக்டர் நம்மள பழி வாங்கணும்னு கண்டிப்பா டைம் பார்த்துட்டு இருப்பாரு. சோ கண்டிப்பா ஏதோ டீல் போகுது. சரி, அப்ப நான் ஸ்டேஷன் போயிடலாமா? போலாம், ஆனா நம்மள பார்த்தா அலர்ட் ஆயிடுவாங்களே. சிவா கொடுங்க. சிவா, கெட்டப் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? ஐயோ இல்ல, சிறப்பா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன். சிவா ஜாக்கிரதை, அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவன். அடையாளம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். டோன்ட் வரி, பாத்துக்கலாம். சிவா, சிவா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா பிரச்சனை ஆயிடும் தான் நினைக்கிறேன். நீ மட்டும் உள்ள பார்த்த ஷாக் ஆயிடுவேன். என்னாச்சு? இங்க வந்து பார்த்தா. யோ வேலு, வா. இரு, நான் கூப்பிடுறேன். சிவா சிவா சிவா, நீங்க கவலைப்படாம போங்க. எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிடறேன். அப்புறம் துளசி எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க தான் கன்ஃபார்மா பிரசிடென்ட். சார், நாங்க உங்களை நம்பி தான் சார் போறோம். என்ன நம்பிட்டீங்களே, கண்டிப்பா நடக்கும். சார், அம்மா மட்டும் ஜெயிக்கட்டும்.
மாமாவோட சொத்து டவுனுக்குள்ள இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு தந்துடுறோம். ஆ, ஆமாமா பத்மாமா முதல்ல ஜெயிச்சே ஆகணும். மேடம், அந்த துளசியோட தோல்வி என் கண்ணு முன்னாடியே தெரியுது மேடம். வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார், விடிய காலையிலேயே அரெஸ்ட் பண்ணிடுங்க. லேட் பண்ணா அப்புறம் எல்லாரும் பூத்துக்கு போயிடுவாங்க சார். இங்க பாருங்க சார், பூத்துக்கு போனா அங்க வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது, பாத்துக்கங்க. 2 மேடமும் இவ்வளவு சொல்றீங்க, நான் கேர்லெஸ்ஸா இருப்பேனா? நீங்க போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ம். அப்போ ஓகே Thank you, சார், பார்க்கலாம். போயிட்டு வாங்க மேடம். வரோம் சார். ம். யோ வேலு, சார், அந்த கிழவனை கூப்பிடு. எங்க போயிட்டான் இந்த ஆளு? சார், அந்த ஆளை காணோம் சார். திட்டினேன்னு பயந்து போயிருப்பான். போய் தொலைட்டோம். சரி, நீ வேலையை பார் போ. ஓகே சார். அக்கா வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. என்னக்கா இப்பெல்லாம் ஆளையா காணோம்? அது வந்து முன்னெல்லாம் நீங்களும் சார் அடிக்கடி வருவீங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா? டேய், ஐஸ் வைக்கிற வேலையை மட்டும் பாரு. இல்லக்கா, ஏன் கேட்டேன்னா என்கிட்ட குல்ஃபி சாப்பிட்றவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறந்துருக்கா. அக்கா ப்ராமிஸ்க்கா. நீ குல்ஃபியை மட்டும் கூடுறா, நான் கிளம்புறேன். ம். தேங்க்யூ. ரொம்ப பேசுறான்ல. அவனுக்கு என்ன தெரியும் பாவம். சிவா, ஜனனியை மட்டும் இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துடாதீங்க. ஏன்? 2 விஷயம். ஒண்ணு, உங்களை தப்பா நினைப்பாங்க. இல்ல, 2வது, ஜனனி கிட்ட நாம வந்ததை சொல்லிடுவான். இனிமே நான் குல்ஃபியே சாப்பிட மாட்டேன்பா. யார அரெஸ்ட் பண்ண போறாங்க? யார? ஒருவேளை ஒன்ன அரெஸ்ட் பண்ண பிளான் பண்றாங்களோ? என்ன சொல்லி அரெஸ்ட் பண்ண முடியும்? என்ன வேணா காரணமா இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் அன்னைக்கு நீ வெளியே வரக்கூடாது. உன் பேரை கெடுத்து உனக்கு ஓட்டு விழாம பாத்துக்கணும். சிவா, நான் தேர்தலில் நிக்கிறது எனக்காக இல்லை. இப்படியே போனா அந்த பொண்ணு ரம்யாவோட வாழ்க்கை தப்பாயிடும். ரம்யாவை உங்க ஞாபகத்துல இருந்து காப்பாத்தணும். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு புரியாம ஜனனியும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டு கொஞ்ச நாள்ல ஜனனியும் அனுப்பிட்டா நீங்க ரம்யாவை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க.